ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி காசை பார்க்க போகிறோம். சிறகடி காசையில் வந்துட்டு பாட்டி வந்ததுக்கப்புறம் பியூட்டியாக போதே நம்ம லைஃப் எல்லாம் சொல்லிட்டு ஃபீல் பண்ணுற அளவுக்கு வச்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, சின்ன வயசு ஃபோட்டோலாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க, ஹாப்பியாக ஃபீல் பண்ணிருக்காங்க. இப்போயே இப்படி இருக்கீங்களே, அப்போல்லாம் இவ்வளோ ரொமான்டிக்காக இருப்பீங்க, எத்தனை ப்ரொபோசல் வந்திருக்கும்னு சொல்லிட்டு பலகுரர் கேட்க அவங்க வெக்கப்பட்டுக்கிட்டு தலை குனியறதை பார்க்கணுமே, அப்போல்லாம் ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லிட்டாங்க. தாத்தா அவங்கள லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணாருன்னு சொல்லி கேட்க ஆமாங்கிறாங்க. அந்த காலத்து பியூட்டிஸோட லவ்ஸ் எல்லாம் கேட்டால் வேற லெவலில் இருக்கும்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக பாட்டி இப்படி எல்லாரும் பேசி சிரிச்சு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்க டைமில் கோயிலுக்கு போனவங்க திரும்ப வந்துட்டாங்க. சரி, திரும்ப வந்தவங்க என்னடான்னு பார்த்தா விஜயா தண்ணி கொடுங்குறாரு. டே பல ஜோடி சேர்ந்துருச்சு போல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லைங்க, அது ரொம்ப நாளாக விம்பு பிடிச்சிக்கிட்டு இருந்தவர் நம்ம அண்ணாமலை கடைசியில் இறங்கி வந்துட்டாரு. ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறமா கழுத்தில் என்னப்பா மச்சம், இவ்வளோ பெரிய மச்சமானு சொல்லி கேட்குறாங்க. எடுத்து பார்த்தா நம்ம விஜயாவோட பொட்டு. அப்படியே வைக்கப்பட இவங்க சிரிக்க, டே நீ கார் ஓட்ட தெரியாமல் ஓட்டினதில் வந்து ஒட்டியிருக்கொண்டாண்டாங்க. டே அப்பா சாமி, அந்த காலத்து ரொமான்ஸ் ஆயுது வேற லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் குடும்பமே சேர்ந்து கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம முத்து கேட்டார் பாரு கேள்வி, டே போடுங்கடாப்பா சாமி, கண்டென்ட் இல்லைங்கிறதுக்காக இப்படி ஓட்டுறீங்களேடா கதையா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதாவது தங்கச்சி பாப்பா வேணுமா, டே அப்பா சாமி ஆளை விட்றா அப்படின்னு வைக்கப்பட்டுக்கிட்டு அவரு ஒரு பக்கம் உள்ள போக, நம்ம விஜயோட திருவாயை ஒரு வாயை மூட முடியுமா, வாய்ப்பே இல்லைப்பா. பழைய மாதிரி ஆனவுடனே இவங்க மறுபடியும் மீனாவை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பா சாமி, உன் திருவாயை கொஞ்ச நேரம் மூடையமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த அளவுக்கு கொடூர மாமியாராணி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் எது நடந்தாலும் மீனான்னு குறை சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஏன்னு கேட்குறீங்களா, அவங்க வாழ்க்கையை முன்னேறது பிடிக்கலங்க. இன்னொரு பக்கம் இவங்க குறை சொல்கிறதெல்லாம் காதில் வாங்கிக்கிட்டாங்கன்னா அவங்க எப்படி முன்னேற முடியும்? அதனால இவங்க போய்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, டிரைவர் போட்டு இன்னொரு வண்டியை பிடிச்சாச்சு, ஃப்ரெண்டாச்சு, அதனால நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அட்வைஸை கொடுக்குறாங்க நம்ம மீனா. இது சூப்பரில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.